வாசிப்போம். லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 8வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 15வது வசனம் முடியும். லூக்கா 8:5 15 முடியும். விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்து விரிந்தது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது. அது முளைத்த பின் அதற்கு ஈரம் இல்லாததினால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. அது முளைத்து 100 பலன் கொடுத்தது என்றார். இவைகளை சொல்லி கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சத்தமிட்டு கூறினார். அப்பொழுது அவருடைய சீசர்கள் இந்த உவமை கருத்து என்னவென்று அவரிடத்தில் கேட்டார்கள். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. மற்றவர்களுக்கோ அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கத்தக்கதாக அவைகள் உவமைகளாக சொல்லப்படுகிறது. அந்த உவமை கருத்தாவது, விதை தேவனுடைய வசனம். வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்துக் கொள்கிறான். கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேறுபடாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். முன்னுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள் என்பதை. அன்பார்ந்தவர்களே, நாளுக்கான இறைச்செய்தியை நம்முடைய கிளை சபையாகிய பழனி சபையினுடைய ஒரு நமக்கு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் அவர்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதி லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 15 முடிய. இதில் 15வது வசனத்தை வாசித்து நாம் யாரும் ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி இறை வேண்டுதல் செய்வோம். நல்ல நிலத்தில் விதைப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆமென். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் நல்ல பரலோக பிதாவே, ஆசீர்வாதம் மகிழ்ச்சியுமான இந்த வெள்ளிக்கிழமை காலை வேளையிலே நீர் கொடுத்த நல்ல நேரத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த வேளையிலே உங்களுடைய இறை வார்த்தையை கேட்க இருக்கிறதற்காக ஆயத்தமாக சுவாமி, நீர் அடியானை மறைத்து நீர் வெளிப்படும் கேட்க இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் தெளிவான விளக்கத்தையும் அவர்களுடைய வாழ்க்கையில் பிரயோஜனமாக அமையவும் நீர் கிருபை செய்யும். மீட்பு பாதம் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் எங்கள் அன்பு நல்ல பரலோக பிதாவே. ஆமென். நற்செய்திக்கு கடந்து சொல்வதற்கு முன்பதாக 4 விடுதலை பற்றி முதலாவது சொல்ல கோருகின்றேன். 4 விடுதலை 1 முதல் 15 முடிய. 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 4 விடுதலை 1 முதல் 15 முடிய.
ஒரு ஊரிலே, அதாவது வேலூர் மாவட்டத்திலேயே சண்முகம் என்கின்ற ஒருவர் வாழ்ந்து வந்தார். இவருடைய குடும்பத்திலே 5 பிள்ளைகள், மனைவி போன்று 7 பேராக குடும்பத்திலேயே இருக்கின்றார்கள். இவருடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்கின்ற வேளையிலே மதுவுக்கு அடிமையாக காணப்படுகின்றார். இவர் மதுவை அருந்துவிட்டு அனுதினம் வீட்டிலே கடந்து வந்து தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய மனைவியையும் அடித்து சித்திரவதை செய்து பல காலங்களாக இது தொடர்ந்து வருகின்றது. ஒரு நாள் என்ன ஆயிற்று, அவருடைய அயலார் ஒருவர் வீட்டிற்கு வருகின்ற வேளையிலே அவர்களுக்குள்ளே தகராறு ஆனதனால் அவர் என்ன செய்கின்றார், அவரை கொன்று விடுகின்றார். யாரு? சண்முகம் அவர் கொன்று விடுகின்றார். இது கொலை கேஸாக மாறி இவருக்கு 2 ஆயுள் தண்டனை கொடுத்து இவரை ஜெயிலுக்கு சென்று விடுகின்றார். இவர் அங்கு சென்று ஒரு வருடங்கள் கடந்து செல்லுகின்றன. இவர் மது அருந்த பழக்கத்தினுடையவர் அல்லவா. இவருக்கு ஒரு நாள் குடிக்கவில்லை என்றால் என்ன ஆகும்? அவருக்கு குடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு தோணலில் என்ன செய்வார், எனக்கு எப்படியாவது மது வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயத்திலே அவர் இருக்கின்றார். ஆனால் அவர் எங்கே இருக்கின்றார்? சிறைச்சாலையிலே இருக்கின்றார். அவருக்கு மது ஒன்றும் கிடைக்காததால் இவர் என்ன செய்கின்றார், தற்கொலை செய்வதற்கு முடிவு செய்கின்றார். எனக்கு இந்த குடும்பம் வேண்டாம், இந்த சமுதாயம் வேண்டாம், என்னை எல்லாரும் அடித்து ஒடுக்கினார்கள், நான் மது அருந்திவிட்டு என் குடும்பத்தை நான் இவ்வாறு செய்தேன் என்று அவர் என்ன செய்கின்றார், தன்னை தற்கொலை செய்வதற்காக அவர் முன்பயர்ந்து வருகின்றார். நாம் சிறைச்சாலையிலே பார்க்கின்ற வேளையிலே ஒருவர் தூங்குவதற்காக ஒரு ஆடை ஒன்றை கொடுப்பார்கள். இவர் என்ன செய்கின்றார், அனைவரும் சற்று தொலைவில் இருக்கின்ற வேளையிலே இவர் தன்னுடைய ரூமில் உள்ள ஃபேனில் அந்த ஆடையை கட்டி தூக்கு போட்டு சாவதற்காக இவர் முன் செல்லுகின்றார். அப்பொழுது ஒவ்வொரு சிறைச்சாலையிலும் ஒரு மேல் அதிகாரிகள் உட்காரப்பட்டிருப்பார்கள். அவர் விரைந்து ஓடி வந்து, நீ எதற்காக இவ்வாறு செய்கின்றார் என்று கேட்டவுடனே, ஐயா, எனக்கு நான் இப்படி குடிகாரனாக இருக்கின்றேன், அனைத்து காரியமும் என்னை விட்டு போய்விட்டது அவ்வாறு கூறுகின்றார். அப்பொழுது அவர் கிபியோன்ஸ் எழுதின புத்தகத்தில், அதாவது கிபியோன்ஸில் புதிய பாட்டு புத்தகத்திலே மத்தேயு 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் பார்க்கின்ற வேளையிலே அவருக்கு அந்த வசனம் காணுகிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் பாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற அந்த வசனத்தை பார்த்தவுடனே சண்முகம் அவருக்கு என்ன ஆயிற்று, ஒரு விழிப்புணர்வு தோன்றிவிட்டது. இது என்ன ஒரு காரியம், அதாவது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, அதாவது ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அநேக கஷ்டத்தை உடைந்து மனவழிகள் போன்ற அநேக தீய வழிகளிலே கடந்து சென்ற பிறகுதான் அவர்களுக்கு என்ன தோன்றுகின்றது, நான் வருத்தப்படுகின்றேன், பாரமாக இருக்கின்றேன், எங்கே செல்ல வேண்டும், ஆண்டவரிடத்திலே நிலைப்பாட வேண்டும் என்று இந்த வசனம் அவருக்கு ஒரு முன்னுதாரணத்தை காட்டுகிறது. அந்த வசனத்தின் பிரதிகூலமாக அவர் என்ன செய்கின்றார், ஒரு 6 மாதம் அந்த வேதாகமத்தையே மிக நன்றாக படித்து வேதாகமத்திற்கு, அதாவது ஒரு ஊழியக்காரனாக மாற வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே அவர் முன்னிட்டு செல்கின்றார். அந்த வேளையிலே அவர் ஒரு வருடத்திற்கு ஜெயிலிலிருந்து பரவலிலே வெளியே வருகின்றார். அந்த வெளியே வந்த ஒரு 6 மாதங்கள் இவர் என்ன செய்கின்றார் என்றால், இவர் தீட்டின அநேக மக்களையும் இவர் சென்று, ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள், நான் தேவனுக்குள்ளே என்ன செய்து விட்டேன், அழைக்கப்பட்டு விட்டேன், நான் தேவனுக்குள்ளே கடந்து சென்று விட்டேன், இனி என்னால் உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது, என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்கின்றார். அந்த வார்த்தையானது
அந்த வசனமானது அவருக்கு ஒரு விதையை போல பிரதிபலிக்கிறது. இங்கே நாம் பார்த்தோமானால், இன்றைக்கான நற்செய்தி பகுதியை நாம் எடுத்து பார்த்தோமானால் விதைகளை பற்றிய ஒரு காரியமாக இருக்கின்றது. இந்த விதைகளை நாம் எடுத்து பார்க்கின்ற நிலையிலே இயேசுவானவர் ஒரு உவமையை கூறுகின்றார். எதற்காக உவமையை கூறுகின்றார் என்று பார்த்தால், மக்களுக்கு நான் உவமை வழி கூறுவது மக்களுக்கு நன்றாக புரியும் என்கின்றது மூலமாக இயேசுவானவர் அங்கிருந்த மக்களுக்கு ஒரு உவமை வழியாக கூறுகின்றார். அந்த உவமையானது எவ்வாறு இருக்கின்றது என்று பார்த்தால், அதாவது ஓர் விதை 4 இடத்திலேயே குறுக்குமா அல்லது குறுக்காதா என்கின்ற ஒரு பிரதிபலிப்பாக நாம் பார்க்கின்றோம். அதாவது முதலாவது விதையானது நாம் வழிகளிலே கடந்து செல்கின்றவர்களிலே ஒரு வழி ஓரத்தில் விழுகிறது, அதாவது பாதை அணி நிலையிலே விழுகின்றது. இந்த மக்களாகியவர் அல்லது இந்த விதையானது ஒரு ஓரங்களிலே விழுகின்ற நிலையிலே மக்களானவர் நாம் என்ன செய்கின்றோம்? அதை முடித்து போகின்றோம். அதை நாம் கண்டுவிடாமல் இது மறந்தானே என்று பிடிங்கிவிட்டு நாம் செய்கின்ற ஆய்வுகளாக பார்க்கலாம். மட்டுமல்லாமல் வழியோடு கடக்கிற விதைகளை நம்மளுடைய பறவைகளும் பட்சிகளும் என்ன செய்கின்றன? பட்சித்து போகின்றன. இந்த கருத்து என்னவென்று நாம் பார்த்தோமானால், சில தேவனுடைய வார்த்தையை கேட்கின்றார்கள், ஆனால் சாத்தானானவர் அந்த இடத்திலேயே என்ன செய்கின்றார்? இந்த விசுவாசம், அதாவது இருதயத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளப்படுகின்றார். இது எவ்வாறு எடுத்துக்கொள்ளப்படுகின்றார் என்றால், நாம் வேதாகமத்தை ஒரு முறைதான் அந்த வசனத்தை நாம் என்ன செய்வோம்? படிப்போம். அடுத்ததாக நாம் படிக்க வேண்டும் என்று பார்த்தோமானால், ஐயோ நாம் இதை புரிய வேண்டும் என்றால் முதலாவதாகவே படிக்க வேண்டும், நாம் படிக்க வேண்டாம் என்று நாம் என்ன செய்கின்றோம்? அதை நிராகரித்து விடுகின்றோம். நாம் இந்த வசனமும் அதைதான் கூறுகின்றது, நீங்கள் நிராகரிக்க கூடாது. ஏனென்றால் இந்த நாம் வழியோரங்களே இருக்கின்ற வசனமானது ஆண்டவர் விதையை எவ்வாறு கூறுகின்றார்? தேவனுடைய வசனம் என்று கூறுகின்றார். 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் பார்க்கின்றவர்களே, அந்த உவமையின் கருத்தாவது விதை தேவனுடைய வசனம். அப்போ இந்த பாதையில் விழுகின்ற வசனத்தை மனிதர்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? இருதயத்திலே மிக ஆழமாக உட்கொள்ளப்பட வேண்டும். முதலாவது மைய கருத்து என்னவென்றால், நாம் தேவனுடைய வார்த்தையை மிக நன்றாக உட்கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொரு காரியம், அதாவது பின்பு அவர் என்று சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் நாம் வேதாகமத்திலே பல இடங்களிலே தொகுத்து வருகின்றன. அவ்வாறு நாம் பார்க்கின்ற வேளையிலே ஒரு வார்த்தைக்கு சுமார் 5000க்கும் மேற்பட்ட என்ன இருக்கலாம்? விளக்கங்கள் இருக்கலாம். எனவேதான் பாதையிலே அருகில் விழுந்த விதையானது, அதை நாம் என்ன செய்யப்பட வேண்டும்? வசனத்தை நாம் நன்றாக ஆராய்ந்து முதலாவது உட்கொள்ள வேண்டும். அவ்வாறு இருந்தால் பிசாசானவனுக்கு நம்மிடத்திலே வரக்கூடிய அருகதை இருக்காது. மட்டுமல்லாமல் பிசாசானவனுக்கு அவன் கையிலே ஒரு புத்தகம் இருக்கும், ஒரு மனிதன் எந்த இடத்திலே தவறுகிறான் என்று, அந்த தவறுகிறான் என்கின்ற பேர் நம்முடைய பேர் அதிலே இருக்காது என்று நாம் பார்க்கலாம். இரண்டாவதான விதையானது எங்கே விழுகின்றது? பாறை நிலத்திலே விழுகின்றது. இதிலே நாம் பார்க்கின்ற நிலையிலே இந்த இடத்திலேயே அழகான ஒரு மலை பிரதேசம், இங்கு பாறைகள் இருக்கின்றன, மலைகள் இருக்கின்றன, அநேக மரங்கள் என்ன செய்கின்றன? இருக்கின்றன. ஆயினும் இயேசுவானவர் பாறையில் ஒரு பாறை நிலத்திலே ஒரு அழகான ஒரு உவமையை கூறுகின்றார். விதை முளைக்கிறது, ஆனால் வேறு என்ன செய்கிறது? ஆழம் இல்லாமல் போகிறது. நாம் முந்தைய பாடத்திலே, அதாவது முதலாவது விதையோடு நாம் ஒப்பிட வேண்டும். ஏனென்றால் முந்தைய விதை எங்கே இருக்கின்றது? ரோட்டரியிலே
என்ன இருக்கின்றது, நாம் இருதயத்திலே எடுத்துக்கொள்ளாதவர்களாக காணப்படுகின்றோம். இரண்டாவது என்ன செய்கின்றது, அந்த இருதயத்திலேயே வேறுபட்டவர்களாக காணப்பட வேண்டும். இந்த பாறையில் இருக்கின்ற வசனமானது ஒரு காரியத்தை அழகாக பிரதிபலிக்கின்றன. இந்த வசனமானது மிக செழிப்பாகவும் அநேக மக்களுக்கு இன்பமாகவும் சந்தோஷமாக பிரதிபலிக்கின்றது. ஆனால் அங்கே என்ன இல்லை, ஆழமான வேறு இல்லை. இதற்கான விளக்கம், அதாவது விசுவாசத்தின் மரங்களை வைத்து நாம் விளக்கத்தை எடுக்க பார்த்தோம். ஆனால் நாம் அனைவருக்கும் நன்றாக அறிந்த மரம் ஒன்று மாங்காய் மரமும் இன்னொன்று தேங்காய். இந்த தேங்காய் மரத்தினுடைய வேறு பகுதியானது என்ன செய்யுமானால் ஒன்றுக்கு ஒன்றாக பிணைத்து மிக ஆழமான பகுதியிலே ஒரு உருண்டை வடிவமாக மிக பலனுடன் காணப்படுகின்றது. ஆனால் இந்த மாமரத்தை நாம் எடுத்து பார்த்தால் வேறானது என்ன செய்கின்றது, மண்ணுக்கு மேலாகவே பரப்பளவிலேயே இருக்கின்றது. நாம் இதிலே எவ்வாறு காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறான் என்றால், தேங்காய் மரத்தின் வேறானது மிக பிடித்தமுள்ளதாக காணப்படுகிறது. எந்த ஒரு புயல் காற்றும் எந்த ஒரு காற்று வந்தாலும் நாம் தேங்காய் மரத்தை வெட்டினாலும் அதனுடைய வேரை முழுவதும் நம்மளால் வெளியே எடுக்க முடியாது. ஆனால் மாமரத்தினுடைய வேரை நாம் என்ன செய்யலாம், மிக எளிதாக பிடித்து எரிந்து விடலாம். அதே தான் பாறை நிலையானது நமக்கு இரண்டு காரியத்தை கூறுகின்றது. ஒன்று, விசுவாசிக்கிற ஆழமான வேர் தேவை. விசுவாசத்தில் உங்களுக்கு ஆழமான வேர் தேவை. ஆனால் அநேகர் இதில் என்ன செய்கிறார்கள், பாறை நிலத்திலே ஒரு மரமும் காய்க்காது என்று இந்த உவமையை என்ன செய்கிறார்கள், கடத்தி விடுகிறார்கள். ஆனால் அதல்ல கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த பாறை நிலத்திலே வேறானது மிக ஆழமாக இருந்தால் விசுவாசமானது எவ்வாறு இருக்கும், மிகுந்த ஒரு பலனை நமக்கு தருவதாக காணப்படும். முதலாவது நாம் பார்த்தது போல, முதலாவது என்ன பார்த்தோம், இதை இருதயத்திலேயே நம்மளுடைய வார்த்தையை வைக்க வேண்டும். இரண்டாவது, இருதயத்திலேயே மிக வேறுபட்டவர்களாக காணப்பட வேண்டும். மூன்றாவது நாம் பார்த்தால் முட்கள் நிலத்தில் விழுந்த விதை. இன்றைய காலகட்டத்துக்குள்ளேயே நாம் இதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்திலே அநேக மக்கள் பண வசதி உள்ளவர்கள் இருக்கின்றார்கள், ஏழைகள் இருக்கின்றார்கள், மிகுந்த அளவுள்ளவர்கள் இருக்கின்றார்கள், அளவில்லாதவர்கள் இருக்கின்றார்கள். இவ்வாறு ஒரு கட்டத்திலேயே என்ன செய்கின்றார், இயேசுவானவர் விதையை விதைக்கின்றார். முச்செடியில் அல்ல, இவ்வாறு இருக்கின்ற கூட்டத்தில் உலக கவலைகள், அதாவது நம் தேவனுடைய கவலைகளை விட்டு உலக கவலைக்கு நாம் என்ன செய்கின்றோம், புறம்பாக நடந்து செல்கின்றோம். இரண்டாவது, செல்வ ஆசைக்கு நாம் கடந்து செல்கின்றோம். மூன்றாவது, எனக்கு வேதாகமம் வழியை கொடுக்கிறது, இந்த உலகம் எனக்கு இன்பத்தை கொடுக்கிறது என்று அநேகர் அதற்கு புறம்பாக செல்கின்றார்கள். இதற்குள்ளே இயேசுவானவர் ஒரு அழகான விதையை ஒன்று போடுகின்றார். இந்த விதையானது எவ்வாறு வளரும் என்று பார்த்தோமானால், இயேசுவனுடைய, அதாவது ஆண்டவருடைய பாதத்தை விட்டு இது எவ்வாறு வளர்கிறது, உலக தோற்றத்திற்கு வளர்கிறது. இயேசுவானவர் கூறுகின்றார், இந்த உலக தோற்றத்தை விட்டு நீ என் பின்னாக வர வேண்டும் என்று. அவர் பழைய நிறைய காரியத்தை முறியடித்ததாக பார்க்கின்ற வேளையிலே நாம் சமாரிய ஸ்திரியை எடுத்து பார்க்கலாம். அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆரம்பமாக இருந்தது. இயேசுனுடைய அடித்தளமான முதலாவது அடி என்னவென்றால், அநேக மக்களை என்ன செய்தது, ஒன்றாக்கியது. இரண்டாவது, பாவி என்று அழைக்கப்பட்ட சமாரிய ஸ்திரீ, அவளுக்கு 6வது திருமணமாகி, அதாவது 5 திருமணம் என்ன ஆயிற்று என்று பைபிளிலே இல்லை, ஆனால் 6வது திருமணம் ஆயிற்று என்று பைபிளிலே இருக்கின்றது. மட்டுமல்லாமல் பாரம்பரியத்தை, அந்த காலகட்டத்திலே சமாரிய ஸ்திரீயை என்ன செய்திருந்தார்கள், பெண்கள் ஒரு ஆணை அல்லது அந்த சமாரிய ஸ்திரீயாளர் அந்த கூட்டத்திலே
அவள் தலை நிமிர்ந்து பார்க்க கூடாது என்கின்ற ஒரு கோத்திரம் அவர்களுடைய இருந்தது. மட்டுமல்லாமல் அவள் பாவி என்று கருதப்பட்டாள், அநேக குற்றங்களை சுமத்தப்பட்டாள். ஆனால் இயேசுவானவர் ஒன்றே ஒன்றை கேட்கிறார், தண்ணீர் தண்ணீர் கேட்கிறார். மிக அழகான ஒரு காரியமாக காணப்படுகின்றது. அந்த இடத்திலே தண்ணீர் கேட்பது கூச்சம் சுபாவம் என்று மற்ற அனைவரும் பார்க்கின்றார்கள். கூச்சம் மட்டுமல்ல, பாவம். இவர் என்ன பாவம் செய்கின்றார், இவர் ஏன் சமாரியா ஸ்திரீயிடம் போய் கேட்கின்றார் என்கின்ற ஒரு கேள்விக்குறையிலே அவர் கூறுகின்றார். ஆதியாகமம் 1:27 நாம் பார்ப்போமானால், ஆண்டவர் மனிதரை அவருடைய சாயலிலே படைத்தார் என்று நாம் பார்க்கின்றோம். இதே உவமைதான் சமாரியா ஸ்திரீயோடு கூட சென்ற அநேக, அதாவது புறம்பாக இயேசுவோடு கூட சென்ற அநேகருக்கும் இயேசு பிரதிபலிப்பாக கொடுக்கின்ற வார்த்தை என்னவென்றால், அநேக மக்களும் என்னவா கிறிஸ்துவுக்குள் ஒன்றுதான். இதிலேதான் இதே போன்ற இதே ஒரு செடி, அதாவது சமாரிய ஸ்திரியை நாம் செடியாக வைக்கலாம். அவள் தன்னுடைய வாழ்க்கையிலே எவ்விதமான கஷ்டங்கள், அதாவது முச்செடிக்குள் போடப்பட்ட ஸ்திரீயாக நாம் பார்க்கலாம். அந்த முச்செடிக்குள் போடப்பட்ட ஸ்திரீ தன்னுடைய விசுவாசத்தின் நிமித்தம் சமாரிய ஸ்திரீ யாராக காணப்படுகின்றார்? மிக அந்த கோத்திரத்தையே முறியடித்து அனைத்து மக்களுக்குள்ளே ஒன்றாகின்றாள். அதே தான் இந்த முன்னிலத்தில், அதாவது முச்செடிக்குள்ளே விழுந்த விதையானது அநேக தீய காரியத்திலே அது நெருங்கி உடைத்து மேலாக வருகின்றது. அந்த இடத்தில் நம் மனதிலேயே விசுவாசமும் உறுதியோடு இருந்தால் நாம் என்ன செய்யப்படுகிறோம்? அழகாக காணப்படுவோம். அதே அந்த உலக காரியத்திற்கு நாம் சென்று விட்டால் முச்செடிகள் என்ன செய்துவிடும்? நம்மளை நெருக்கி கிழித்து நம்மளை அந்த இப்படி ஒரு மரம் அங்கே இருக்கின்றதா என்கின்ற ஒரு காரியத்தை விட்டு நம்மளை முச்செடி அழித்து விடும் என்று நாம் பார்க்கலாம். இதனுடைய மைய கருத்தை நாம் பார்க்கின்ற உலக காரியத்தை தேவனுக்காக, அதாவது தேவனுடைய பாதத்திலே வருகின்ற வேளையில் உலக காரியத்தை விட்டு நாம் வர வேண்டும். முதலாவது நாம் என்ன பார்த்தோம்? இதயத்திலே வசனத்தை வைக்க வேண்டும். இரண்டாவது வேற வேண்டும். மூன்றாவது உலக காரியத்தை விட்டு தேவனுடைய பாதத்திலே நாம் வர வேண்டும். அவ்வாறு இருந்தால் மட்டுமே ஆண்டவர் நம்மளுடைய என்ன கேட்பார்? நம்முடைய பதில், அதாவது உங்களுடைய கேள்விக்கான பதிலை இயேசுவானவர் அல்லது ஆண்டவர் நம்மிடத்திலே பரிமாறுவார். இறுதியாக நாம் பார்க்கப்பட வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், நல்ல நிலத்திலே விதைத்த விதை. இந்த நல்ல நிலத்திலே நாம் எடுக்கின்ற வேளையிலே நாம் அனைவருக்கும் நன்றாக அறிந்த காரியம்தான். ஒரு வயலிலேயே நாம் விவசாயம் செய்கின்ற வேளையிலே அந்த விவசாயம் முழுவதும் என்னவாக காணப்படும்? நெற்கதிர்களை நாம் தூவிடுகிறோம். அந்த வேளையிலே அந்த நெற்கதிர்கள் ஒரு காலம் வருகின்ற வேளையிலே அது மிக அழகாக பூத்து தங்கத்தை போல பிரதிபலிக்கிறது. இந்த கோதுமை, அதாவது நாம் கோதுமை அனைவருக்கும் நன்றாக அறிந்ததுதான். இந்த கோதுமையை நாம் தூவி விட்டு இது வளர்கின்ற வேலை எவ்வாறு இருக்கும்? அழகாக இருக்கும். ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர் முழுவதும் நாம் கோதுமையை தூவி விட்டு வளர்த்தினால் எவ்வாறு இருக்கும்? மிக அழகாக தங்கம் போல இது பிரதிபலிக்கும். அதே தான் இயேசுவானவர் கூறுகின்றார், நீ நல்ல இடத்திலேயே இருக்கின்றாய், நீ நன்றான காரியத்தை படிக்க வேண்டும், நன்றான காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன் வழி நடக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தையிலே நாம் வேறொன்று இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால்
மிகுந்த செல்வமும் மிகுந்த செல்வம் உன்னை தேடி வரும் என்று ஆண்டவர் கூறுகின்றார். நாம் மூன்றாவது காரியத்தை பார்த்தோமானால், உலக காரியத்திற்கு மக்கள் தேடி செல்கின்றார்கள். ஆனால் இறுதியான வசனம், அதாவது அவர் கூறுவது என்னவென்றால், உலக காரியத்தை விட்டுவிடு, அனைத்து காரியமும் உன் பின்னே வரும் என்று அவர் அழகாக கூறுகின்றார். அழகாக கூறி இந்த உவமையை முடிக்கின்றார். மட்டுமல்லாமல் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் இந்த உவமை நிமித்தம் ஒரு காரியத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று பார்க்கிற வேளையிலே தேவ பயத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். இன்றைய காலங்களில் நாம் பார்க்கின்ற வேளையிலே அநேக மக்கள் தேவன் அதிசயம் செய்கின்றார், தேவன் அற்புதம் செய்கின்றார், என்னை சுகப்படுத்துகிறார், நான் வாஞ்சியோடு இருந்தால், நான் விசுவாசத்தோடு இருந்தால் என்னை குணமாக்குகிறார், அவ்வாறு இருக்கின்றார்கள். ஆனால் தேவ பயத்தை நீங்கின பிள்ளைகளாக காணப்படுகின்றார்கள். இது என்ன தேவ பயம் என்று பார்த்தோமானால், வெளிப்படுத்தின சுவிசேஷத்தை பார்க்கின்ற வேளையிலே சாத்தானை ஆண்டவருடைய வார்த்தைகளால, அதாவது ஆண்டவருடைய வார்த்தையின் நிமித்தம் பிசாசானவனை சுட்டு எரித்து அக்கினி குழம்புக்குள்ளே போட முடியும் என்று நாம் பார்க்கின்றோம். அவ்வளவு பெரிய, அதாவது ஒரு வார்த்தையின் நிமித்தம் உக்கரனாக காணப்பட்டாலும் நாம் மக்களுக்காக அவர் என்ன செய்திருக்கின்றார், பரலோகத்திலே இறங்கி உலகத்திலே நமக்கான அநேக காரியத்தையும் அநேக அற்புதத்தையும் செய்து மிகுந்த ஒரு ஆற்றல் கொண்ட ஒரு மனிதனாகவும் ஆண்டவராகவும் காணப்பட்டிருக்கின்றார். இந்த தேவ பயத்தை அடுத்த தலைமுறைக்கு நாம் கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். மகனே, நீ இந்த தவறை செய்தால் பிசாசானவனை ஆட்கொள்வான் என்கின்ற பதிலை நாம் தலைமுறையாக கேட்கின்றோம். நீ இவ்வாறு செய்தால் இயேசுவானவர்களை தண்டிப்பார் என்கின்ற ஒரு கேள்வியை நாம் இதுவரையிலும் யாரிடத்திலையும் சொன்னது கிடையாது. அதை நாம் பிள்ளைகளிடத்திலே பரிமாறினதும் கிடையாது. இரவு வேளையிலே பூச்சாண்டி வந்து உன்னை பிடித்துக் கொண்டு போவான் என்று கூறுகின்றோம். ஆனால் நாம் பிள்ளைகளுக்கு சிறு வயதிலே கற்றுக் கொடுக்க வேண்டும். இரவு வேளையிலே நீ தேவனிடத்திலே பயத்துடனும் எவ்வாறு இருக்க வேண்டும், விசுவாசத்துடன் இருக்க வேண்டும். தேவ பயத்தை விட்டு விட்டால்தான் இந்த பிசாசானவன் என்ன செய்கின்றான், நம்மளை சோதனைக்காரனாக நம்முடைய ஆழத்திலே நம்முடைய மனதிலே வருகின்றான். ஆனால் நாம் தேவ பயத்துடனும் தேவ வார்த்தையில் விசுவாசத்துடனும் தேவ வார்த்தையில் வேறுதியவர்களாகவும் காணப்பட்டால் பிசாசானவரும் நம்மளை என்ன செய்யக்கூடாது, ஒன்றும் செய்யக்கூடாது. இறுதியிலே 15ஆம் வசனம், அதாவது லூக்கா 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுவது போல, உன்னை மிகுந்த செழிப்புடனும் சந்தோஷத்துடனும் நான் உன்னை வைத்திருப்பேன். இத்திரு வார்த்தை, அதாவது இன்றைய நாளில் நான் நற்செய்திக்காக கேட்டுக்கொள்ளப்பட்ட பள்ளியிலிருந்து நாம் 3 காரியத்தை பார்த்தோம். இத்திரு வார்த்தை வழியாக நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளை சக்திப்படுத்தி பலப்படுத்தி காப்பாராக. எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களிலும் சிந்தனைகளிலும் கிறிஸ்து இயேசுக்குள் பலப்படுத்தி காப்பாராக. ஆமென்.